விஜயாவுக்கு செருப்படி கிடைச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்னைக்கு எபிசோட்ல விஜயாவுக்கு செருப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிந்தாமணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அடியாட கூட்டு வந்து நீ வந்து உடனே பணம் கேளு அப்படின்னு சொல்ல அவனும் பணம் கேட்க கடைசியில் முத்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 1 இயர் கேட்கிறாரு முத்து. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா 1 இயர்லாம் தர முடியாது, எனக்கு வந்து 1 மாசம் தான் தர முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அப்புறம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு எங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிங்க 1 மாசத்துல தர முடியும், இல்லை எனக்கு கூட கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே அவன் இருந்துக்கிட்டு 3 மாதம் உங்களுக்கு டைம் தரேன், 3 மாதம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸோ அதுக்குள்ளே எப்படியாவது என் பணத்தை கொடுத்துட்டு உங்கள் பத்திரத்தை வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா நான் ஏலத்துக்கு விட்டுருவேன், என்ன எதுவும் சடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். ஸோ அவனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறது மட்டும்தான் அவனோட நோக்கம். ஸோ சிந்தாமணி சொல்லி கொடுத்த மாதிரியே அவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் விஜயாவுக்கு வந்து செருப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அண்ணாமலை பல்லாருன்னு ஒரு அறைய விஜயா அப்படியே அடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் விஜயா திருந்தணும், இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் சிக்கல். மேலும் அவங்க இதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது அப்படின்றது தான் உண்மையும் கூட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா தலையில தான் இந்த பொறுப்பு வந்து விடியுது. ஸோ முத்து மீனா தான் எப்படியாவது இந்த வீட்டை திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஓகே அங்கிள், கண்டிப்பாக இந்த வீடு நாங்கள் எப்படியாவது திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டாங்க. முத்துவும் எப்போ நீ கவலைப்படாத, இதை எப்படியாவது நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்க கிட்ட. ஸோ ஐடியாவும் கிடையாது, பணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு காரணமான ஆள் மனோஜ் என்ன செய்கிறான் அப்படின்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹோட்டல்லேருந்து நல்லா மணக்க பிரியாணி வாங்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வாமா நம்ம சாப்பிடுவோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சாப்பிட கூப்பிடும்போது விஜயாவுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சோண்டி மீற இருக்கப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு அவனை சப்புன்னு அரைகிறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், அப்படி இருக்கும்போது நான் உனக்காக தான் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன், ஆனால் நீ பிரியாணியை வாங்கிட்டு வந்து என்னை வேறு சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனோஜை போட்டு 4 அப்பு அப்புறாங்க. ஸோ மனோஜும் அப்போயே அவர் திருந்துறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னமா பண்ண முடியும், பசிக்கும்ல, நம்ம சாப்பிட்டா தானே அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசி ஓகேடா நீ சொன்ன மாதிரி சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஜயா மனோஜ் 2 பேரும் வந்து தற்கூறிங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறலாம் இவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா முத்து அவங்கக்கிட்ட காசே இல்லை. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 5 பவுன் நகை இருக்குது, இன்றைக்கி ரேட்டுக்கு அந்த நகையை நம்ம வச்சோம் அல்லது விற்றோம் அப்படின்னா குறைஞ்சது 5 லட்ச ரூபா கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நகையை போய் விற்றுட்டு ஒரு 5 லட்ச ரூபா பணம் வரும் இல்லையா, முதல் தொகையாக போய் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவன் வந்து ஒரு அமௌண்ட்டு தருவான் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் இவன்கிட்ட கொடுத்து 45 இருக்கிறத 48 இருக்கிறத 43 மாற்றிடுவோம், நமக்கும் கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். இனி அடுத்தடுத்து நமக்கு எவ்வளோ பணம் வருதோ கைக்கு அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அவங்ககிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட முத்து அப்படி நெகிழ்ச்சியில் ஆழ்ந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு யாரால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களோட சொந்த மகன், அதாவது அண்ணாமலை விஜயாவோட சொந்த மகனால் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வாழ வந்த மருமகள் என்கிட்ட இருக்கிற நகையும் தர்றேன், அதை நீங்கள் விற்றுருங்க, விற்று நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது முத்துவுக்கு. ஏன்னா முத்து கொஞ்சம் கூட யோசிக்கலை மீனா கிட்டேருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் பண்ணி அவர் தான் வந்து அந்த பணத்தை சேர்த்து வச்சு அந்த நகையை வாங்கி கொடுத்துருக்காரு. பட் அதுதான் வாங்கி கொடுத்த முதல் நகையும் அதுவும் காஸ்ட்லியான நகை அப்படின்றப்ப அதை கொடுக்கறதுக்கே மீனா மனசு வருது பார்த்தீங்களா. அந்த இடத்துல தான் மீனா நிற்கிறாங்க. அதனால தான் அண்ணாமலைக்கும் மீனாவை ரொம்ப பிடிச்சிருக்குது, முத்துவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ ஒரு மருமகளாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அந்த இடத்துல மீனா வச்சுருக்காரு. ஒரு மனைவி எப்படி இருக்குமோ அப்படின்றதுக்காக நம்ம முத்து மீனாவை அந்த அளவுக்கு வச்சுருக்காரு. ஸோ இப்போ அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா உண்மையிலே மனோஜ் எவ்வளோ வாங்கினா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இவங்க சொல்கிற மாதிரி மனோஜ் அவ்வளோ வாங்கியிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் அண்ணனுக்கே ஒன்றும் தெரியாது, அவன் ஒரு கணக்கு எழுதியிருப்பான், இவன் ஒன்று வாங்கியிருந்திருப்பான். ஸோ அதனால முதல்ல அவர் எவ்வளவு வாங்கினார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அண்ட் அது போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சீக்கிரமே நம்ம செட்டில் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீனா முத்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா ரவி சுருதி அவங்க 2 பேரை காட்டுறாங்க. ரவி சுருதி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தில் முத்து மீனாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்,
உங்கள் அண்ணன் மனோஜ் மாதிரி இல்லாமல் நம்மளும் முத்து மீனாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் இந்த விஷயத்தை தான் பேசுகிறாங்க. ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சுருதியும் சரி ரவியும் சரி 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்தாங்க இவ்வளோ தான் எங்களால் முடிஞ்சது, நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பணம் கொடுக்குறாங்க. விஜயாவும் அவங்க பங்குக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற நகையை மீனா கிட்ட வேற கொஞ்சம் நகையெல்லாம் பிடிங்க வச்சாங்க பார்த்தீங்களா, அந்த நகையை எடுத்துகிட்டு வந்து அதே மீனா கிட்ட தான் கொடுக்குறாங்க. மீனா கிட்ட கொடுத்து, மீனா இந்த நகையை நீ எப்படியாவது வச்சு என்ன செய், அந்த பணத்தில் எவ்வளோ முடியுமோ அவளை நீ வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அப்பையும் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு அதுலேருந்து ₹1 கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணலை பார்த்தீங்களா. அங்கே இருக்கா மனோஜ், அதுதான் மனோஜோட எண்ணம், மனோஜோட கேரக்டர் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மனோஜ் ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியும். இவனுக்கு பணம் தேவைன்னா எல்லாரும் கொடுக்கணும், ஆனால் இவன் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டானா, இதுதான் அவனோட கேரக்டர். இதை தான் அவன் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவாது முத்து, மீனா, அண்ணாமலை அண்டு நம்ம விஜயா இவங்க எல்லாரும் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிறணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவனோட உண்மையான குணம் என்ன, அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிய வரும். இதுக்கப்புறம் அவனை வீட்டில் யாருமே மதிக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஏன் அப்படின்னா வீட்டுக்கு மூத்த பையன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தலையில் தூக்கி வச்சுருக்குறாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவன் இவ்வளோ தூரம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட ஆட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த வீட்டில் இருக்கிற மரியாதையை வந்து குறைக்கணும். இப்போ அவனே குறைச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருந்தாலும் மனோஜ் வந்து இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டான். அடுத்தடுத்து நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து மனோஜோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் தலையிடுறது, தேவையில்லாமல் ஒரு இடத்துல வம்பு வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவன் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் அவன் பண்ணுவான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் தான் மனுஷனே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன எண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க சுயநலம் மட்டும்தான். அவனுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும், அவனுக்கு அந்த வீட்டில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே எந்த பிரச்சனை இல்லாமல் தடை இல்லாமல் கிடைக்கிற வரைக்கும் அவன் சும்மா இருப்பான். பட் ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வருது அவனுக்கோ இல்லை அவனை சார்ந்த யாருக்காவது பிரச்சனை வருதுன்னா போதும், உடனே வந்து தம்பி வந்து கம்பு சுற்ற ஆரம்பிச்சிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை இவங்க இப்படியே விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இந்த குடும்பத்துக்கே சிக்கலாக அமைஞ்சிரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் மனோஜை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவங்க செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நாளுக்கு நாள் அவனோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணியை காட்டுறாங்க. சிந்தாமணி அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிந்தாமணி மீனாவை பழி வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் அவங்க ஆரம்பத்துலேருந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா முத்துவும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் இப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஃபினான்சியர் இங்கே கூட்டு வந்து கோர்த்து விட்டதாக இருக்கட்டும், ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குடும்பத்துக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க திரும்ப திரும்ப செய்ய போகிறாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட எண்ணம். ஆரம்பத்துலேருந்து அவங்க போட்ட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் சில பல காரணங்களால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி நடந்துக்கிட்டு இருந்தது. அண்ட் இப்போ வந்து அதெல்லாமே சரியாக போச்சு. ஸோ அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து விஜயாவுக்காகலாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து விஜயாவுக்கும் உண்மை கிடையாது. ஏன்னா விஜயாவுக்கும் இவங்க வந்து துரோகி தான். விஜயா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க எது செஞ்சாலும் நமக்காக தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்றத சீக்கிரமே உணர்த்த போகிறாங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஆசைப்பட்டோம். அவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது தெரிய வரணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டோம். ஸோ அதுதான் இப்போ நடந்திருக்குது. அண்ட் இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனி ஒவ்வொரு விஷயமா விஜயா வந்து எந்தெந்த விஷயம்லாம் மாட்டியிருக்காங்களோ அது எல்லாமும் ஒன்று ஒன்றா வெளியே வரணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இவங்க ஆரம்பத்துலேருந்து இவ கூட சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்களோ அது ஒன்று ஒன்றா வெளியே தெரிய வரும்போது தான் தெரியும் இவங்களுக்கு. இது எல்லாமே திட்டம் போட்டு தான் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஒன்று திருந்துறதா இருந்தால் ஆரம்பத்திலே திருந்தி இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா வருந்தியாவது இருந்திருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் முழுக்க முழுக்க அயோக்கியமான விஷயங்கள் பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு வந்து நான் தான் நல்லவ, என்னை போல் ஒரு நல்லவ இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் விஜயா விஷயத்தில் நடந்திருக்குது, நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இனி நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் பார்த்தீங்களா எல்லாமே விஜயாவுக்கு வந்து எதிராக தான் இருக்கும். விஜயா என்ன நினைப்பாங்க, எல்லாமே நமக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது, எல்லாமே விஜயா அண்ட் மனோஜுக்கு எதிராக தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை நினைப்பார். ஆனால் அவங்க திருந்துற ஆளே கிடையாது அப்படின்றத சீக்கிரமே எல்லாருக்கும் வந்து உணர்த்த போகிறாங்க.
ஏன்னா இனி அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் வந்த ஒரு பிரச்சனை தான். இனி அடுத்தடுத்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே யார் டைரெக்டாக அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ஃபேமிலியை தான் அட்டாக் பண்ணும். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவன் பண்ணதுனால நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி முத்துவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், அண்டு ரோகிணியாக இருக்கட்டும், எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மனோஜ் என்ன பிரச்சனையை போய் மாட்டினாலும் அது ஒட்டுமொத்தமாக இந்த குடும்பத்தையே பாதிக்கும் அப்படின்றத சீக்கிரமே உணர்த்த போகிறாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. அண்ட் விஜயா இதுக்கப்புறம் மனோஜ் உன் விஷயத்தில் நான் எதுலேயுமே தலையிட மாட்டேன், ஏன்னா நீ மனுஷனே கிடையாது, நீ வந்து நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், உனக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நீயாவும் ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டேன், இதுக்கப்புறமும் நான் உன் கூட இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னோடய கணவருக்கு நான் செய்கிற துரோகம், இதுக்கப்புறம் நான் உன கூட இருக்க மாட்டேன், அண்ட் நீ நினைக்கிற விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா மனோஜ் பயங்கர கனவுலாம் போட்டிருந்தாரு, இதுக்கப்புறம் எப்படினாலும் அம்மா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பயங்கர ட்ரீமில் இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாரு, ஏன்னா அடுத்து அவர் என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக வில்லங்கமாக தான் எடுப்பார். ஏன்னா இனி வர்ற எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா அவரால் தான் வரும், அவர் செய்ய போகிற விஷயங்கள்னால தான் வரும். முத்துவை பழி வாங்கணும், நமக்கு இந்த நிலைமைக்கு முத்து தான் காரணம், முத்து மீனாவால் தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் பார்த்தீங்கன்னா தான் என்ன தப்பு பண்ணேன், எதற்காக இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் முத்து மீனா தான் காரணம், முத்து மீனாவால் தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கோம், அவங்களால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்மூடித்தனமாக அடுத்தடுத்து பிரச்சனை கொடுக்க போகிறாரு. ஸோ அந்த பிரச்சனை யாரை பாதிக்குமோ இல்லையோ இவரை பாதிக்கும். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து கடையை மீட்கணும். ஏன்னா கடை தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கடை தான் இவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வருமானம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை வச்சு அடுத்த பிரச்சனை வந்து மனோஜ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கடையை இவர்கிட்ட இருந்து மீட்டு முத்துக்கிட்டேயோ அல்லது மீனா கிட்டேயோ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கடைக்கு நல்லது, அந்த கடையாவது தப்பிக்கும். இல்லை மறுபடியும் அந்த கடையை மனோஜ் தான் எடுத்து நடத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடை வந்து அவங்களுக்கு இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது, முழுசாக அவங்க வந்து இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் இந்த கடை அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இருக்காது. ஸோ கடை அப்படின்ற ஒரு விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இது சிக்கல் தாங்க. இனி அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா மனோஜுக்கு எதிராக தான் மாறப்போகுது. ஏன்னா மனோஜ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா நமக்கு எதிராக எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா சொந்த காசுலேயே மனோஜ் வந்து சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவார். ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் வந்து தான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவருக்கு வந்து பெரிய பெரிய சிக்கல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வேணால் எந்த பிரச்சனையுமே அவருக்கு இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனால் இதனால் அவர் பாதிக்கப்படுற போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப விரைவிலேயே அவர் பயங்கரமாக சந்திக்க போகிறாரு. அதுதான் அவருக்கு இருக்கிறதுலே ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனோஜ் அடுத்து பண்ண போகிற விஷயம் என்னென்னா ரோகிணி கூட எப்படியாவது சேரணும். ஏன்னா இவங்கெல்லாம் தனக்கு எதிரானவங்கள மாதிரியும் இவங்கெல்லாம் தனக்கு எதிராக எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஆதரவாக செயல்படுறது அப்படின்னா ரோகிணி தான் நம்ம எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணி இவங்களுக்கு நல்லது செய்வாளாம், ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு கெட்டது செய்வாங்களாம். ஸோ அப்படி நினச்சி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து ரோகிணி கிட்ட போய் உதவி கேட்க போகிறாரு. ரோகிணி வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்களும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படா மனோஜ் வந்து இந்த பக்கம் வருவான் அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பலன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமே மனோஜ் வந்து ரோகிணி பக்கம் போக போகிறாரு. ஏன்னா ரோகிணி வந்து என்ன விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்களோ அந்த விஷயம் சீக்கிரமே நடக்க போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் பொறுத்திருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே சாதிச்சிருவாங்க. அண்டு இந்த இடத்துல இதுக்கப்புறம் மனோஜுக்கு பெருசாக எதுவும் வேலை இருக்காது. மனோஜ் மட்டும் நம்ம ரோகிணி பக்கம் போயிட்டா அதுக்கப்புறம் அங்கே யாருக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் எந்த வேலையும் இருக்காது, எல்லாரும் அவங்க வாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். ஸோ அதை தான் மனோஜ் எதிர்பார்க்கிறது. மனோஜ் நினச்ச விஷயங்கள் எல்லாமே அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னா அது மிகையாகாது. ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம மனோஜ். ஏன்னா மனோஜ் இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டார், அடுத்து முத்துவை தான் டார்கெட் பண்ணுற போகிறாரு. ஸோ முத்துவை போய் நடந்த பிரச்சனைக்கு முத்து தான் காரணம், முத்து தான் வேணுக்குன்னு என்னை மாட்டி விட்டான். ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுற தப்பு, நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். நம்ம இப்படி தப்பு பண்ண போய் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் அவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் மேலே உள்ள தப்பை வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அண்ட் அதுக்கு பதில் முத்து தான் காரணம், முத்துவால் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் முத்துவை தூக்கி இதில் வந்து சிக்க வைப்பார். முத்து அவர் என்ன பண்ணுவார், பாவம் இவன் என்னமோ சொல்கிறான் என்னமோ கேட்குறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் விட்டுட்டு போயிடுவார். அவர் உண்மையிலே அவருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் அப்படின்னா அவர் எல்லா பிரச்சனையத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா
1000 தான் இருந்தாலும் அண்ணனா போயிட்டானே போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி அவர் விடுறது தான் இவனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓகே அவன் தான் ஒன்றுமே சொல்லலை, அப்புறம் என்ன நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எவன் நம்மளை கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அடுத்து ரோகிணிக்கு வந்து அவங்க நினச்ச பிளான் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து விஜயாவுக்கு ஒரு அரட்டு போடுறாங்க. என்னத்தை எப்படி இருக்கீங்க, எப்படியெல்லாம் பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது, ஸோ நீங்களும் பல வகையில் முயற்சி பண்ணீங்க, பட் நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலை போல் இருக்குதே, ஸோ என்னத்தான் பண்ண முடியும், நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நினச்சிங்கன்னா மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் நல்லது நினைக்கலையே, நீங்கள் நினச்சது எல்லாமே கெட்டதாச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஏய் யாரை பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்னை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா, உங்களை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியெல்லாம் வேணுமோ அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ ஆமாம் நீ என்னை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி இருக்கணும், உங்ககிட்ட என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் இவங்க கேட்க, நீ யார் என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஸோ மீண்டும் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பஞ்சாயத்து தான் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வேறு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. நம்மளும் நினச்சோம் ஓகே கதை வந்து வேறு லெவல் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சா, திரும்பவும் பார்த்திங்கன்னா அதே விஷயத்துக்குள்ளே அதே கதையை தான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கே அதே விஷயங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறமாவது கதையை கொஞ்சமாவது மாற்றுங்கடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனாலும் நீங்கள் பாட்டுக்கு பாருங்கடா, நாங்களாம் மாற்ற மாட்டோம், இதுதான் எங்கள் கதை, இதுதான் எங்கள் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவ்வளோ நாள் பார்த்ததெல்லாம் பெரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் மனோஜை வச்சு பெரிய பிரச்சனைகள், அதுவும் ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள். அண்ட் ஒரு கட்டத்தில் விஜயா ஹோம் அப்ளைன்சன்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா மனோஜை விட்டு போகுது. எல்லாமே ஒட்டுமொத்தமாக மனோஜுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. இது மனோஜுக்கு பார்த்திங்கன்னா தொடர் தோல்வி தான். மனோஜ் வந்து இதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் அது நடக்க போகிறது கிடையாது. அவரால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் உண்மையும் கூட. அவரும் பல இடங்களில் போராடி பார்த்துட்டாரு, என்னென்னமோலாம் பண்ணி பார்த்துட்டாரு, பட் அதில் அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் பண்ண எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா வீணாக தான் போயிருக்கு. இவர் ஒன்று நினச்சி பண்ணுவார், பட் அங்கே ஒன்று நடக்கும். இவர் நினச்சி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவார், ஆனால் அங்கே ஒன்று நடக்கும். அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் இதுக்கப்புறம் நம்ம முத்து சும்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக மனோஜை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். மனோஜ் அடுத்து என்ன பண்ண போகிறான், ஏன்னா இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அவன் பண்ணுற விஷயத்தை பார்த்து அவங்களே பயந்துட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, இவன் அடுத்தடுத்து பண்ணுற விஷயங்கள் நமக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவனை வந்து கொஞ்சம் முதல்ல கண்காணிக்கணும், இவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படின்றத கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது நல்ல விஷயமா இருந்தாலும் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, இவன் பண்ணுறது எல்லாமே யாருக்கு பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது முத்து மீனாக்கு தான் பாதிப்பு வரும். முத்து மீனால் தான் இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறமும் அதே சம்பவம் தான் நடக்க போகுது. இவன் பண்ணுற விஷயத்தால் யார் இந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா அது முத்து மீனா தான். ஏன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நோகாமல் கடன் வாங்கி வைப்பானா, ஆனால் அதை முத்து மீனாக அடைக்கணுமா, என்னங்கடா லாஜிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தானே யோசிக்கிறீங்க. ஸோ உண்மையிலே லாஜிக்கே கிடையாதுங்க. ஆனால் இருந்தாலும் என்ன செய்ய, முத்து மீனா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அடுத்து அவங்க பண்ணுவாங்க, இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த கடனை அரைச்சிடுவாங்க. ஆனால் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதை வச்சு மனோஜ் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவார். அதை எப்படி வந்து அவங்க பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அது எப்படி நீங்கள் எனக்கு சொத்தில் பங்கே இல்லைன்னு சொல்ல முடிச்சு, அதெல்லாம் கிடையாது, எனக்கு தேவையானது எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பெரிய சண்டை போட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, ஸோ அதை கோர்ட்டுக்கு இழுக்க போகிறேன், நான் கேஸ் போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்டிப்பாக இவருக்கு தேவையான விஷயங்களை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணுவார். ஏன்னா அவரோட கேரக்டர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தாங்க இருக்குது. இவங்க வந்து இது வந்து இன்றைக்கி நேற்று மாறின கேரக்டர் கிடையாது. ஸோ ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அது அவர் இப்படி அவரோட குணமே டோட்டலாகவே இதுதான். நம்ம தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் பாவம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. முழுக்க ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியன் அப்படின்னா அந்த வீட்டில் மனோஜ் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா மனோஜ் பக்கம் தான் எல்லாமே சாதகமாக இருக்கும். மனோஜ் நினைக்கிற விஷயங்கள் தான் நடக்கும். மனோஜுக்கு சப்போர்ட்டாக தான் விஜயா இருப்பாங்க. இப்படி பல இது அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாக இருக்குது அப்படின்றதுனால அதை அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நினச்சதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை தான் நம்ம எதிர்க்கிறோம், இதுதான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா அது தொடராது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கப்புறமா அது தொடர்ந்துச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே கோவம் வந்துடும். என்னடா அது திரும்ப இதே விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் எல்லா தப்பும் பண்ணுவான், கடைசியில் வந்து அவன் நல்லவன் ஆயிடுவானா
அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிரும்ன்றதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் அந்த தப்பை நடக்க விட மாட்டாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம். ஓரளவுக்கு உறுதியாக சொல்ல முடியாது, பட் நம்பலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே விஷயந்தான், அவனுக்கு ஆதரவாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து எதுவுமே இல்லைனா நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி இதுக்கப்புறமும் அவனுக்கு ஆதரவாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே போர் அடிச்சிடும். போடா நீயாச்சும் கதையாச்சு ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவோன்றதுனால கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனுக்கு ஃபேவராக எதுவும் நடக்காமல் நான் காமனாக என்ன நடக்கணுமோ முத்து மீனாவுக்கு வந்து சரியான விஷயங்கள் நடந்தால் போதும், அவங்களுக்கு வந்து எல்லாம் எக்ஸ்ட்ராவாக நடக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து சரியான விஷயங்கள் நடந்தாலே போதும், அதுவே நடக்க மாட்டேங்குதே அப்படின்றதா இங்கே பிரச்சனை. கொஞ்சமாவது அவங்களுக்கு சாதகமாக ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அது இப்போ வரைக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர போகிறாங்க, அண்ட் இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள்னால என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.